ஐடாஸ்பி டாட் அஞ்ஞாங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி நான் அப்படியே பார்க்க போகிறோன்னா நம்ம டேங்கோட தான் வந்து பார்க்க போகிறோம். மை பேபி பொன்னட்டி செக்ஸி வைஃப் பார்ட் 6. ஸோ போன பாட்டு யாருமே பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். ஸோ புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா, அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும், நீங்களும் வந்து கேட்டால் என்ஜாய் பண்ணலாம். ஸோ பேக்ரவுண்டில் சவுண்ட் ஏதாச்சும் கேட்டுச்சுன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க, ஓகேவா? இது ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி மட்டும்தான், யாரும் ஓவராக திங்க் பண்ணி யோசிக்கலாம் கூடாது. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு போயிட்டே இருக்கணும், ஸ்டோரியாக மட்டும்தான் கேட்கணும், ஓகேவா? இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ போன பாட்டு எதோடு முடிச்சிருந்தா அது வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ போன பாட்டு எதோடு முடிச்சிருப்போனா, ஜிமின் வந்து அப்படி டேங்கிட்ட அந்த டேப்லெட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு, அதுலேருந்து முடிச்சிருப்போம். ஸோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ டேங் வந்து அப்படியே நேராக ரூமுக்கு தான் போகிறாரு, ஆனால் ஆல்ரெடி ரூமை வந்து ஓப்பனில் தான் இருக்குது. டேங்க்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு வேலையிலேயே வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிலே வந்து அந்த ரூமை பார்த்த மாதிரியே நிற்கிறாரு. இப்போ சரி வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேங் வந்து அந்த ரூம்குள்ளே வந்து போகிறாரு. இப்போ லியாவும் அப்படியே ரெஸ்ட் ரூம் விட்டு அப்படியே வெளில வரா, அதுவும் பார்க்க ஒரு மாதிரி செக்ஸியாக இருக்கா. தேங்க அப்படியே செடியூஸ் பண்ணுற மாதிரி அப்படியே தேங்க அப்படியே சுற்றி வரா. இப்போ தேங்கும் என்னடா கருமை இது, இவளை என்ன பண்ணுற இளவுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தேங் அப்படியே மனசுக்குள்ளேயே வந்து லியாவை வந்து திட்டுறாரு. இப்போ லியாவும் தேங் வந்துட்டிங்களா, உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க, எவ்வளோ நேரம் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறது சொல்லுங்கள், இவ்வளோ நேரமாக வர்றதுக்கு என்னது அது கையில்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன தயாங் என்கிட்டே மறைக்கிறீங்க, நான் உங்கள் ஒய்ஃப் தானே. என்னது அது லியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தயாங் அப்படி சொல்லிட்டு லியா வந்து தயாங்கோட கையெடுத்து பார்க்குறா, அதில் டேப்லெட் இருக்குது. தயாங் இது என்ன டேப்லெட் இது? அது ஒன்றும் இல்லை இல்லையா? சொல்ல வேணாம், எனக்கே தெரியும். தெரியுமா? என்ன சொல்கிற? ஆமாம், இது வயக்குற டேப்லெட் தானே? ஆமாம் இது அந்த டேப்லெட் தான். தாங்க தயாங் அப்படி சொல்லிட்டு அப்படியே லியா வந்து அப்படியே வாங்கி அந்த டேப்லெட்டை அப்படியே எடுத்து உடனே வந்து போட்டுக்கிறா. தேங்கு ஆஹா, நம்மளே சொல்லாததுக்காட்டியும் அவளே வந்து எடுத்து போட்டுக்கிட்டாளே, சே நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோம். சரி ஏதோ ஒர்க் அவுட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேங்க அப்படியே சந்தோஷமாக நிற்கிறாரு. இப்போ வந்து லியா தேங் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேங்க் கிட்ட வரா. இப்போ தேங்க் என்ன எல்லோடா மாத்திராது, டக்குன்னு இந்த மாத்திரை வேலை செய்யாதா அப்படின்னு சொல்லிட்டு பேக்லேயே தேங்க் அப்படியே நடந்து போயிட்டு இருக்காரு. இப்போ லியா வந்து தேங் நீங்கள் நல்ல வேலை பண்ணியிருக்கீங்க, எனக்கு நீங்கள் பண்ணும் போதெல்லாம் எனக்கு பெயினாக இருக்கும், ஆனால் இந்த டேப்லெட் போட்டால் பெயினே இருக்காதுல்ல, இருந்தாலும் எனக்கு காலில் தான் பெயினாக இருக்கும். இப்போ ஒன்றும் பரவாயில்ல, எனக்கு என்னென்னே தெரியல தயங், ஒரு மாதிரியே மூடாக இருக்குது, பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கிட்ட வந்துக்கிட்டே இருக்கா. அப்போது லியாவுக்கு வந்து ஒரு மாதிரியே ஆகுது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே தேங்காய் அப்படியே கிட்ட இழுத்து பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. டக்குன்னு தேங்க் மேலேயே அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. அப்படியே தேங்கும் அப்படியே நான் லியாவை வந்து பிடிச்சிட்டு அப்படியே பெட்டில் வந்து போடுறாரு. இப்போ தேங்க் போட்டுட்டு அப்பாடி தொல்லை ஒழிஞ்சிச்சிரா, ஐயோ அடுத்த வேலையை எதுவுமே ஜிமின் என்கிட்ட சொல்லவே இல்லையே, அடுத்தது என்ன பண்ணணுன்னு. சரி நம்ம ஜிமினுக்கு கால் பண்ணுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு தான் தேங்க வந்து கால் பண்ணுறாரு. இப்போ ஜிமினை அட்டன் பண்ணிவிட்டு டேய் சொல்கிறா மச்சான், என்ன அதுக்கட்டையும் கால் பண்ணிட்ட, என்ன எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். என்ன ஆச்சுடா? டேய் பேசாத, ஃபஸ்ட்டு மூடிக்கிட்டு என் ரூமுக்கு வா. டேய் நான்லாம் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? ஏன்னா நீங்கள் 2 பேரும் அப்படி இப்படி இருந்தீங்கன்னா. டேய் மூதேவி, எதுக்கு உங்ககிட்ட மாதிரி கேட்டேன்? அது என்ன கேட்டேன், அவெல்லாம் மாத்திரை மயக்க முடிக்க வந்துட்டா, மூடிட்டு வா. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து காலை கட் பண்ணிவிட்டு நேராக தேங் ரூமுக்கு தான் வந்து போகிறாரு. இப்போ போயிட்டு டேய் எதுக்கடா என்னை கூப்பிட்ட? டேய் இவன் மயக்க முடிக்கணும் வந்துட்டா, அடுத்தது என்ன பண்ணணுன்னு என்கிட்ட சொன்னியா? நீ ஏதாச்சும் பண்ண? நான் என்னடா பண்ணேன்? ஏதாச்சும்னா ரேப் பண்ண சொல்கிறியா? டேய் லூஸு, அதை தவிர உன் மைண்டுக்கு வேறு எதுவுமே வராதடா, ஏதாச்சும் பண்ணடா. சரி பண்ணி தொலைகிறேன். இப்போது ஜிமினும் சரி வேறு வழி இல்லை, நம்ம தான் இது பண்ணி ஆகணும். என்ன பண்ண போகிறோம்? இந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை கலைக்கணும். என்ன சொல்கிறேன்னா
உனக்கும் இந்த பொண்ணுக்கும் எல்லாமே நடந்த மாதிரி செட்டப் பண்ணுறோம். என்ன புரிஞ்சிச்சா? இன்னும் வேறு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும் உங்கள்கிட்ட? இல்லை புரிஞ்சிச்சு. நீ தான் பண்ணணும், நான் பண்ண மாட்டேன். நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நான் வெளில போகிறேன். அடித்து மூஞ்சி கிஞ்செல்லாம் உடச்சிடுவேன். ஒழுங்கு மரியாதையாக பிளான் போட்டு கொடுத்தது நீ, ஓகேவா? மாத்திரை வாங்கி கொடுத்தது நீ. எல்லாம் பண்ணிவிட்டு நீ என்ன அப்படியே நழுவுறான்னு பார்க்குறேன். மூஞ்சி கிஞ்செல்லாம் உடச்சிடுவேன். ஒழுங்கு மரியாதையாக என் கூட வந்து ஹெல்ப் பண்ணு, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்ல சரி பண்ணி தொலைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவங்க கண்ணில் வந்து அப்படியே கர்ச்சிப்பை வந்து கட்டிட்டு உங்களோட சாரி லியாவோட ட்ரெஸ்ஸை அப்படியே வந்து கொஞ்சம் அப்படியே வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு 2 பேருமே அப்படியே ஒருத்தவங்க கையை ஒருத்தவங்க பிடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளில வந்துடுறாங்க. இப்போது தயங் வந்து மச்சான் இப்போ எதுக்குடா நம்ம ரூமை விட்டு வெளில வந்தோம்? அப்புறம் அந்த பொண்ணு அப்படியே படுத்து கிடக்கும். நீ நான் பார்க்க போறியா? உனக்கு ஒயின் தானேண்ணா வேணும்? ஆமாம் மச்சான். அப்புறம் என்ன 2 பேரும் வெளில எதுக்கு வந்தோம் அப்படி சொல்லிட்டு கேட்குறேன். அது ஒன்றும் இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு. 2 பேரும் கண்ணை கட்டிக்கிட்டு தானே வெளில வந்தோம், அதான் ஏன்னு கேட்டேன். மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை மச்சான். சரி, வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு நான் போயிட்டு வரேன். எங்கே போகிற? என்னை தனியாக விட்டுட்டு நீ எங்கே போகிற? என்னடா சொல்கிற? நான் என் வீட்டுக்கு போகிறேன்டா, எங்கள் அம்மா வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. எனக்கு நான் போய் சாப்பிட்டுட்டு போய் தூங்க என்னம்மா? ஹலோ, எனக்கு ஒரு முடிவு சொல்லிவிட்டு நீ இந்த இடத்த விட்டு கிளம்பு. அப்பா உனக்கு இனிமேல் என்னப்பா உனக்கிட்ட ஒரு பிரச்சனை? அதான் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணியாச்சே. நீ விடிஞ்சோனும் என்ட்ரி கொடு ரூமுக்கு, ஓகேவா? அவள் ஆட்டோமேட்டிக்காக சரி எல்லாம் முடிஞ்சிச்சு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பா. அது வந்து காலையில் மச்சான். எனக்கு நான் இப்போ எங்கே நான் தூங்குவேன் சொல்லு? எங்கேயாச்சும் தூங்கு. உங்கள் வீட்டில் இவ்வளோ இடம் இருக்குல்ல, எங்கேயாச்சும் படுத்துக்கோ. பாரு அங்கே சோஃபெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது, சோஃபாவில் படுத்து தூங்கு. நான் மச்சான் இன்றைக்கி ஒரு நாள் அவங்க கூட தூங்குறானே. எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளலாம் அழைச்சிட்டு போனால் உன்னைய செருப்பு கட்டி அடிப்பாங்க என்னையெல்லாம். நானா உன் கே ஃப்ரெண்டாடா அடிக்கிறதுக்கு? ஃப்ரெண்டு தானடா, ஏதாச்சும் சொல்லிக்கிறான். அது மணி ஆகிட்டுடா. மணி எத்தனை டைம்? கண்டிப்பாக ஏதாச்சும் கேள்வி கேட்பாங்க. என் ஃப்ரெண்டாக இருந்தால் மட்டும் பத்தாது, நீயும் தான், உனக்கு ஏதாச்சும் கேள்வி கேட்பாங்க. மாப்பிள்ள ப்ளீஸ்ரா பயமாக இருக்குடா, எனக்கு தூக்கமே வராதுடா. அது என் பக்கத்தில் யாருமே இல்லைனா தூங்கவே மாட்டேன்டா. எங்கள் அப்பா தானடா என் கூட படுத்து கிடப்பாரு டெய்லியும். ஆனால் நீ என்னன்னா ஒரு ஃப்ரெண்டை, அதுவும் க்ளோஸ் ஃப்ரெண்டை தனியாக விட்டுட்டு போகலான்னு பிளான் பண்ணுற. ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நைட்டை மட்டும் உங்களோட தங்க வச்சுக்கேன் ப்ளீஸில், தங்கம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜிமின்ட்டு வந்து கெஞ்சுறாரு. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட பைக்கில் அப்படியே 2 பேரும் வந்து ஜிமினோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க. இப்போ போயிட்டு இப்போ காலிங் பெல் அடிக்கலாமா வேணாமா? அம்மா இப்போ பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? பேசாமல் பைப்பை பிடிச்சி மேலே ஏறி ரூம் போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் யோசிக்கிட்டே நிற்கிறான். இப்போ தயாங் அந்த சைடு கேப்பில் அப்படியே காலிங் பெல் அடிச்சு விட்டுறாரு. இப்போ ஜிமினுக்கு அட்டை பாவி, உன்னை கூட அழைச்சிட்டு வந்ததுக்கு ஏன்டா இப்படிலாம் பண்ணுற? ஏன்டா காலிங் பெல் அடித்து தொலைஞ்ச? உன் கை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியோ கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே வீவு பிடிச்சி கண்ணா முன்னாடி திட்டுறாரு. இப்போ ஜிமினோட அம்மா காலிங் பெல் சவுண்ட் கேட்டுட்டு வரட்டும் அந்த தருதில், இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பெட்டை விட்டு எழுந்திரிக்கிறாங்க. இப்போ ஜிமினோட அப்பா, ஏண்டி யாரோ காலிங் பெல் அடித்தாங்க, யார்? உங்கள் அருமை புத்திரம் தான் ஜிமினா. அவன் என்னத்துக்கு காலிங் பெல் அடிக்கிறான்? அவன் வீட்டில் இல்லையா? அவன் இல்லை, அதான் காலிங் பெல் அடிக்கிறான். நான் போய் அந்த நான் என்னன்னு போய் பார்க்குறேன், போய் டோர் ஓப்பன் பண்ணி வச்சு தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா அப்படியே வந்து டோர்கிட்ட போகிறாங்க. டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு, தரதில்ல உன்னை பெற்றதுக்கு நைட்டு எத்தனை மணிக்குடா வர? மணி எத்தனை? இந்த டைமுக்கு வர? என்ன நினச்சிட்டு இருக்க? தருதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா முன்னா ஜிமினோட அம்மா அப்படியே வந்து வெய்கிறாங்க. இப்போ ஜிமினோட அம்மா அப்படியே வெஞ்சிட்டு அப்போ தான் சைடில் பார்க்குறாங்க. என்னடா நீங்கள் என்னடா பண்ணுற? உனக்கு தான் கல்யாணம் நைட்டில், அதுவும் இன்றைக்கி வெட்டிங் நைட் வேறு, இந்த தரதுலையோட நீ என்னடா பண்ணுற? பொண்டாட்டி தேட மாட்டாளா? அதுவும் இன்றைக்கி நைட்டு வேறு, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா வீக்கிட்ட வந்து கேள்வி கேட்க, இப்போ வீக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உண்மையாக சொல்லுவா இல்லை வேறு மாதிரி பொய்ய சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டே இருக்கான். இப்போ ஜிமினோட அம்மாவும் 2 பேரையும் எதனால ஒரு ஆன்சரும் வரமாட்டேங்குது, ஏதாச்சும் சொல்லி தொலைங்கடா. ஜிமின் இவன் எதுக்கு இங்கே இருக்கான்? வீட்டுக்கு அனுப்பிவிடு, இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு.
காற்று கருப்பு ஏதாச்சும் அண்டிட போகுது, போங்க 2 பேரும் போய் விட்டுட்டு வாடா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா ஜிமின்கிட்ட சொல்ல. இப்போ ஜிமினுக்கும் அம்மா அவங்க 2 பேருக்கும் ஏதோ சின்ன சண்டையா, அதனால தான் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வி வந்து நம்ம வீட்டில் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். டேய் என்னடா சொல்கிற ஜிமின், கல்யாணம் ஆகி ஒரு 2 நாள் கூட ஆகலை, காலை தான் கல்யாணம் ஆனிச்சு, அது கட்டி நைட்டு சண்டையா? என்னப்பா பொண்டாட்டி கூட கொஞ்சம் அரசரித்து போகக்கூடாதா? அது இன்றைக்கி வெட்டிங் நைட்டு வேறு, கோவம்லாம் பண்ணலாமா? உனக்கு தானே நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா வீக்கிட்ட சொல்ல. ஜிமினுக்கு சிரிப்புனா தாங்கலை, அப்படியே வீயெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரியே நக்கலாக சிரிக்கிறான். இப்போ வீக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதெல்லாம் நாளாண்டி இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் ஜிமின் கூட தங்கிட்டு நான் காலைல போயிடுறேனே. சரி இன்றைக்கி ஒரு நாள் தான், நாளைக்கெல்லாம் உன் பொண்டாட்டி கூட உன் வீட்டில் உன் ரூமில் இருக்கணும் சரியா? அப்புறம் நான் சொல்லிவிட்டேன், அவ்வளோதான். ஆண்டி ஜிமினுக்கும் காலங்காலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணுவீங்க, அவன் மட்டும் சிங்கிளாக இருக்கான். தேவி பெத்த தாய், நான் யோசிக்கவே இல்லை பார்த்தியா? சரி ஜிமினுக்கும் காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான், அவனுக்கும் வயசாகிட்டே இருக்குல்ல. அம்மா என்னம்மா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அப்புறமா பார்த்துக்கலாம், பொறுமையாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான். இப்போ தாண்டா சொல்லலை, கடைசி வரைக்கும் இப்படியே தான் சொல்லிகிட்டு இருப்பேன், இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா ஜிமின்கிட்ட சொல்ல. ஸோ இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுதே. இப்போ ஜிமினும் வி தான் ரூமில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. டே ஜிமின், எனக்கு இன்னும் ஒரு தலைகாணி வேணும்டா, ப்ளீஸ்டா, எனக்கு தூக்கம் வராதுடா எனக்கு தலைகாணி இல்லாமல். டே அதான் தலைக்கு வச்சுக்க ஒரு தலைகாணி இருக்குல்ல, இருக்கிறது 2 தலைகாணி, இதுக்கும் நீ அடி போட்டேன்னா என்னடா பண்ணேன்? அப்புறம் நான் என்னத்தை வச்சுட்டு நான் தலைக்கு வச்சு படுப்பேன் சொல்லு? டே உன் கைக்கு தலையாக வச்சு படுத்துக்கூடா, சரி தலைவனையே வச்சு படுத்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்ல. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து முடியுது. என்னக்கா இன்றைக்கி இந்த ஸ்டோரியில் வந்து வெறும் வி ஜிமின் பற்றியே நீங்கள் வந்து பேசியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. எனக்கு வந்து அடுத்த வேறு என்ன பேசுகிறதுனே எனக்கு ஒன்றுமே தெரியல. இந்த ஸ்டோரியை நான் எப்படி கொண்டுட்டு போகிறதுனும் தெரியல. யோசித்து பார்க்குறேன், என் மைண்டுக்கு எதுவுமே வர மாட்டேங்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி போடுவோம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பேசியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குமா என்னென்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வாட்டி இனிமேல் வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து போடுறேன். முக்கியமாக உங்களையும் வியை பற்றி வச்சு நான் கண்டிப்பாக போடுறேன், யாரும் வந்து கோச்சிக்காதீங்க. என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து எப்படி ஒயனும் வியும் ஒன்று சேருவாங்க, எப்போ ஒயன் வந்து வியை பார்ப்பான், வி எப்போ வந்து ஒயனை பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கா. ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட்டு நல்லா வந்து நான் போடுறேன் வீடியோவை. ஓகேவா? ஓகே, நம்ம இதோட இந்த பேசுகிறத வந்து முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ லவ் யூ ஆல், பாய்.